ஸோ வெல்கம் ஆல், வெல்கம் டு NSWE அகாடமி. எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து TNPSC Group 4 மேக்ஸ் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் அப்படின்னோடனே நமக்கு வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறது என்னென்னா, எனக்கு சுற்று போட்டால் கூட வராதுங்க மேக்ஸு, எனக்கு சின்ன வயசுலேருந்து மேக்ஸ் ரொம்ப வீக்குங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் எந்த மாதிரி மேக்ஸ் படித்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. 10th வரைக்கும் 12th வரைக்கும் காலேஜில் அந்த மேக்ஸ் வேறு, இந்த மேக்ஸு வேறு. இந்த மேக்ஸ் ஒன்றுமே இல்லை, ஜுஜிபி மேட்ருங்க இந்த மேக்ஸ் எல்லாம். அதுவும் நான் எல்லாம் ஸ்டார்டிங்கில் பேங்கிங்லாம் போகும்போது எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த கணக்குக்கு வந்து கரெக்டாக ஒரு 60 செகண்டு, என்ன அந்த கரெக்டாக 60 செகண்டு தான். அந்த 60 செகண்டில் 45வது செகண்டில் நம்ம அப்படி கணக்கு பார்த்த உடனே வந்து நமக்கு வந்து ஆன்சர் சொல்லிடணும். அப்போ தான் பேங்க்கில் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா பேங்க்கில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி பாட்டெல்லாம் இல்லை பாருங்கள், கணக்கு தான் மெயின். ஆனால் இதெல்லாம் ரொம்ப சப்ப மேட்ருங்க, ரொம்ப ஈஸி இதெல்லாம். சரியா, நம்ம எப்படி அந்த ஒரு முறையாக நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். என்னோடய அனுபவத்தை ப்ளஸ் எப்படி பண்ணுறேன், எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இது வந்து உங்களுக்கு தினமும் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணப்படும். இன்றைக்கி HCF LCM நான் எல்லாமே ஒன்று வேணால் சொல்கிறேங்க. ஸோ எனக்கு நல்ல ஒரு ஆதரவு வரவேற்பு கொடுத்துட்ருக்கிற அனைத்து மக்களுக்கும், மாணவர்களுக்கும், நல்ல உள்ளவங்களுக்கும், நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக அந்த யூடியூப்பில் நிறைய பேருக்கு வந்து சார் உங்கள் வீடியோ வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷனே வரல, எப்போவுமே ப்ரீமியர் வீடியோனா நோட்டிஃபிகேஷன் வரும், வரல. அது வந்து என்ன சதின்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு எனக்கும் புரியலங்க. யூடியூப்பில் 2-3 நாளாக இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நமக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை பொதுவாக மற்றவங்களாம் கேட்டால் இல்லைப்பா இல்லை நடந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு எனக்கும் தெரியலங்க. சரியா, அதனால நான் டைம் கொடுத்துட்டேன். அதனால் நீங்கள் நம்ம குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவேன், நீங்கள் பாருங்கள். இப்போவும் சொல்கிறேன், இப்போது நான் யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான். நம்மக்கிட்ட ஒரு 10 பசங்க வந்தால் கூட அந்த 10 பசங்களை ரெடி பண்ணி அனுப்பணும், அவ்வளோதான். சரிங்களா, நமக்கு தெரிஞ்சதை நம்ம படிக்கிறோம், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், அவ்வளோதான். சரிங்களா, நீங்கள் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எங்கே என்ன பண்ணுவாங்களோ அதை விட சிறப்பாக நான் பண்ணுறேன். இலவசம் அப்படிங்கிறதுக்காக அரைகுறமாக வந்து அரைகுறையாக அப்படிலாம் இல்லாமல் தரமாக சிறப்பாக கொடுத்துட்ருக்கேன். ஒரு டெஸ்ட் நடத்தின, இன்னும் டெஸ்ட் நமக்கு ஏன் வரலை அப்படிங்கிறத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் முடித்தவன் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்குது ஆண்டிவே அப்படி முடித்தவன் அப்படிங்கிறது தான். ஸோ இடைவெளியில் டெஸ்ட் வச்சுருவேன், பார்க்க ஆரம்பிச்சிடலாமா, இதுதான் வந்து ரீசன். அதனால தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்காது, என்னன்னு எனக்கும் தெரியல. ஓகேங்களா. ஸோ TNPSC மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எடுத்த உடனே சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கும், கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா, கலெக்ஷன், காம்ப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேபிள், கிராஃபு, டயக்ராம், அனலிட்டிக்கு, அப்புறம் இம்பார்ட்டன்ட். என்னடா இது ஒன்றுமே புரியல, ஆல்ரெடி நம்மளே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். இதில் வந்து அனலிட்டிக்குங்கிறாங்க, கலெக்ஷனுங்கிறாங்க, காம்ப்ளிகேஷனுங்கிறாங்க. இந்த இதை விட்டுருங்க, ஓகேவா. இந்த டேர்மை ஸ்டார்டிங்கில் வேண்டாம், இதை விட்டுருங்க. ஸோ இந்த HCF LCM பெர்சன்டேஜ் இது என்ன ஒரு பக்கம் எழுதிருக்கீங்க, இது என்ன ஒரு பக்கம் எழுதிருக்கீங்க அப்படின்னா, இந்த மேக்ஸை பொறுத்தவரை ஆப்டிடியூடுன்னு தனியாக ஒன்று பிரிப்பாங்க, ரீசனிங்னு தனியாக பிரிப்பாங்க. ஆப்டிடியூட் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ வந்து டைம் அண்ட் ஒர்க் எடுத்துட்டிங்க, இல்லை ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 7 ஃபார்முலா இருக்குது. நான் ட்ரிக்கில் ஒரு 3 ஃபார்முலா வச்சு நான் முடிச்சிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 3 ஃபார்முலா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 ஃபார்முலா இருக்குது அப்படின்னா கொடுக்குற கேள்விக்கு அந்த 3 ஃபார்முலா மாற்றி மாடுலேட் பண்ணி இப்படி அப்படின்னு சொல்லி மாற்றி போட்டு அதில் வந்து ஆன்சர் கொண்டு வருது. அதுதான் ஆப்டிடியூட். சிம்பிளாக இருக்கிறது இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரீசனிங் அப்படிங்கிறத கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்கணும், கொஞ்சம் வேலை கொடுக்கணும். சரிங்களா. அதுதான் ஆப்டிடியூடு. இருக்கிற மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணுறது. இதை அப்படியே நீங்கள் வந்து பிரெயினை ஆக்சஸ் பண்ணணும். அதுதான் வந்து ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், LR. சரி, 2 வழி இருக்குது. ஒன்று டே பை டேவாக இன்றைக்கி இதை படிக்கணும், நாளைக்கு அது படிக்கணும், அது ஒன்று. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு வருடத்தில் TNPSC பொறுத்தவரை 20+ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க TNPSC ரிலேட்டடாகவே. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் 25 கணக்கு இருக்குது.
அப்படிங்கிறப்போ இது நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோங்க ஆகும்? 500 கேள்விகள் இதில் உங்களுக்கு கிடைச்சிருமா? 500 கொஷின் கிடைச்சிருமா? நமக்கு கேட்க வேண்டிய கேள்விகளோ 25 தான், ஆனால் ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்விகள் 500. சிம்பிளாக இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். புக்கு பேக்கு மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதுங்க. புக்கு பேக் மட்டும் பார்த்துட்டு உள்ளே இருக்கிற அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் அதை மட்டும் சால்வ் பண்ணாலே போதுங்க. 15 மார்க் எடுக்கலாம். இந்த குரூப் 4 பொறுத்தவரை நீங்கள் எதுவுமே படிக்கலை, போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தாலும் நீங்கள் 10 மார்க் அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். நான் எதுவுமே தெரிலங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் ஜஸ்ட்டு உட்காந்து எனக்கு 10 மார்க் வந்துருச்சுங்கன்னுவாங்க. ஆனால் அது போதுமா? போதாது. இங்கே என்ன சொல்கிறேன் நான், நமக்கு 24 இல்லை 25 இல்லை 23 இதுதான் லாஸ்ட்டு மார்க். 23 தான் லாஸ்ட்டு மார்க். ஏன்னா 1 மார்க் மிஸ் ஆனாலும் நமக்கு முன்னாடி எத்தனை 4000 5000 எத்தனை பேர்னா நிற்கலாம். அதனால தான் ஸோ டார்கெட் இட்டு சரியா. இந்த 500 கேள்விகளில் பார்த்தாலே போதும், ஓரளவுக்கு நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அதே போல் இந்த புக்கு பேக் தினமும் 1 மணி நேரம், டெய்லி 1 ஹவர். மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். சரியா? இது ஒரு பக்கம், இது ஒரு டைப்பு. மற்றொரு டைப் என்ன, மெத்தடாலஜியாக எந்த மாதிரி சம்மு கொடுத்தாலும் நான் சால்வ் பண்ணேன் அப்படிங்கிற அந்த தைரியம் கொடுக்கக்கூடிய அந்த மெத்தட் என்ன அப்படின்னா இந்த மெத்தட் தான். ஒன்று ரீசனிங் சூஸ் பண்ணுங்கள், இல்லையா ஆப்டிடியூட் சூஸ் பண்ணுங்கள். என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இவ்வளோ டாபிக் இருக்குல்ல, இதுக்கு வெயிட்டேஜ் இதில் தெரியுமா? HCF LCM இருக்கிறதுல ஈஸி இது தெரியுமா? இதுதான் ஈஸியும், இதுதான் மார்க் வெயிட்டேஜும், இதுதான் வெயிட்டேஜ் கொடுக்கும். சரிங்களா? ஸோ மீதி எல்லாம் இருந்தாலுமே இதுதான் ஹையஸ்ட் வெயிட்டேஜுங்கிறது HCF அண்டு LCM தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல்லுமே போர்டு மாஸ் இருக்குது இல்லைங்களாங்க, போர்டு மாஸ் பொறுத்தே இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட்டு, க்யூப் ரூட்டு. ஸ்கொயர் ரூட் எவ்வளோ வரைக்கும் தெரியும் உங்களுக்கு? 10 வரைக்கும் தெரியுமா? ஒரு 20 25 ஒரு ட்ரிக் இருக்குது, அதெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ட்ரிக் இருக்குது, கடைசி நம்பர் 5 வந்துச்சுன்னா எந்த நம்பர் இருந்தாலும் சரி, அது அப்ளை பண்ணால் நமக்கு ஸ்கொயர் ரூட் கிடச்சிடும். அதே போல் க்யூப் ரூட்டுக்கும் அந்த மாதிரி நிறைய ட்ரிக்கெலாம் இருக்குது, நான் நடத்தும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன், ஆப்டிடியூட் பொறுத்தவரை HCF LCM, அப்புறம் சிம்பிளிஃபிகேஷனு. இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். ஆனால் மார்க் வெயிட்டேஜ் அப்படிங்கிறத இதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கம்மி தான். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் போர்டே எனக்கு தேவையில்லை. மொத்தமாகவே ஒரு 7 ஃபார்முலா இருக்குது. சரியா? அதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன், எனக்காக எடுத்து வச்சது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த 7 ஃபார்முலா மட்டுமே இருந்தாலே போதும். பேங்கிங் மாதிரி தான், பார்த்த உடனே சொல்லலாம். ஒரு 7 ஃபார்முலா இருக்குது. இதெல்லாம் புக்கில் இருக்காதுங்க. சரிங்களா? அப்படியே சுத்தலாக இருக்கும், எடுத்தோடனே படித்து அப்படி புரி அப்படிங்கிற மாதிரி தான். இது பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? இந்த 7 ஃபார்முலா இருக்குது. இதில் சிம்பிளிஃபிகேஷன்லாம் ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? நம்ம TNPSC Group 4 பொறுத்தவரை மேக்ஸை பற்றிலாம் கவலையே வேண்டாம். இந்த 25க்கு 25 எடுத்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பெர்சன்டேஜெல்லாம் ஈஸி தாங்க, எல்லாமே ஈஸி தான். நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு HCF LCM பாருங்கள், அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் பாருங்கள். இது நம்பர் 1, இது நம்பர் 2, இது 3, இது 4,
அப்புறம் இந்த டைம் அண்ட் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைம் அண்ட் ஒர்க்கும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இது யாருக்குமே தெரியாது. ரெண்டுமே ஒன்று தாங்க. இந்த டைம் அண்ட் ஒர்க் ஆகட்டும், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஆகட்டும், ரெண்டுமே ஒன்று தான். ஸ்டெப்பு, கடைசி ஸ்டெப்பு மட்டும்தான் வந்து மாடுலேஷனாக இருக்கும். மீதி எல்லாமே ரெண்டுமே ஒன்று தான். டைம் அண்ட் ஒர்க் அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். சரிங்களா? இந்த ரேஷியோ, இந்த டைம் அண்ட் ஒர்க் படிக்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்தது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பாருங்கள். இல்லை ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்குறீங்க, நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க் பாருங்கள். ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? நெக்ஸ்ட் இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஏரியா. நான் கவலை வேண்டாம், நான் நடத்துகிறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று நடத்தி கொடுத்துட்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏரியா இருக்குது, அப்புறம் வால்யூம் இருக்குது. இது ரெண்டு தான் வந்து கொஞ்சம் வந்து சுத்தலாக இருக்கும். ஏரியா அண்டு வால்யூம் அது ரெண்டு தான் வந்து கொஞ்சம் சுத்தலாக இருக்கும். அதை பார்த்துக்கலாம். சரியா? அதுக்கு வந்து சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து எது படிக்கணுன்னே தெரியாமல் எடுத்த உடனேயே இது பார்ப்பாங்க, ஏரியா பார்ப்பாங்க. என்னடா இது ஏரியாங்கிறாங்க, பெரிமீட்டருங்கிறாங்க, சுற்றளவு, பரப்பளவு, ஒன்றுமே விளங்கலையே, விட்டுட்டு ஓடிடலாமான்னு தோணும். அதனால தான் ஒரு ப்ரொசீஜராக, ஒரு அணுகுமுறையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? இந்த அணுகுமுறையில் வந்தீங்க அப்படின்னா கெத்தாக உட்காந்து அடிக்கலாம் 25. இந்த லாஜிக்கல் ரீசனிங்கெல்லாம் அப்படியே கண்ணை மூடிட்டு போடலாங்க. டைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மெத்தடு தான். ஒன்று கேன்சல் மெத்தடு, இன்னொன்று ரொட்டேஷன் மெத்தடு. இருக்கிறத நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் இதெல்லாம். சரிங்களா? உங்களுக்கு கணக்குனாலே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் கஷ்டமாகவே ஃபீல் ஆகுது. ஆனால் ரொம்ப ஈஸி தான். நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று போடுறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். டைஸ் வந்து ஃபஸ்ட்டு. சரிங்களா? டைஸ் வந்து நம்பர் 1. இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். 1 மணி நேரம் போதும், ஒரே 1 மணி நேரம் போதும் டைஸ் எல்லாம். அவ்வளோ ஈஸி. நெக்ஸ்ட்டு பசில்ஸு, விஷுவல் ரீசனிங்கு, ஆல்ஃபா நியூமெரிக். பேர் தான் உங்களுக்கு இவ்வளோ நீட்டமாக இருக்கும். ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது. ரொம்ப ஈஸி. சரிங்களா? இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, டைஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதோட ரிலேட்டடாக தான் இந்த பசில்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ விஷுவல் ரீசனிங்கு, ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங்கு, அப்புறம் நம்பர் சீரியஸ், ஃபைண்ட் த ஆட் ஆன் அவுட்டு, மிஸ்ஸிங் நம்பர், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ஆட் ஆன் அவுட்டு, அதெல்லாம் உங்களுக்கு நம்பர் சீரியஸுங்க, ஈவனு, ஆடு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியா? குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. இது என்ன 10th குவாலிஃபிகேஷன் தானே? லாஜிக்காக யோசிங்க. 10th குவாலிஃபிகேஷன் தானே, குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் அதுதான் வரும். ஈஸியாக அடிக்கலாம். மைண்ட் செட்டு தான். நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா, அப்புறம் கலெக்ஷனு. இது எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க. இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இந்த பார்ட்டை விட்டுருங்கன்னா விட்டுறாதீங்க, இப்போதைக்கு விட்டுருங்க. இதை படித்து முடிங்க. டெய்லி கிளாஸ் வரும், அதில் நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். சரியா? இதுதான் மெயின். இதுதான் மார்க் வெயிட்டேஜுங்கிறது. இதில் தான், இந்த பார்ட்டில் தான் மார்க் வெயிட்டேஜுங்கிறது இருக்குது ஆப்டிடியூட்டில். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங்கு. இது கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா, கலெக்ஷன், காம்பலேஷன், அப்புறம் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேபிள், கிராஃப், டயக்ராம். இது எல்லாமே ஒரே இது தான். இந்த ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேபிள், கிராஃப், டயக்ராமு, அனாலிட்டிக்கல் இன்டர்பிரேஷன் ஆஃப் டேட்டா, இதெல்லாம் ரொம்ப எல்லாமே வந்து ஈவனாக ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் கொடுங்க. இதுக்கு மட்டும் பாருங்கள். சரிங்களா? ஒரு புக்கு ஒன்று கேட்பீங்கள்ல, என்ன புக்கு பார்க்கலாம், எனக்கு இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது, கொஞ்சம் கைடில் பார்த்து படிக்கணும்னு ஆசைப்படுவீங்கள்ல. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது. பர்சனலாகவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கணியன் மேக்ஸு. ஒரு சில பேர் கணியன் புக் வாங்கிட்டேன் அப்படின்னு வருவாங்க. ஆனால் அதில் வால்யூம்லாம் இருக்குது. ஒரு வால்யூம் தான் வாங்குவாங்க. ஒரு வால்யூம் வாங்கிட்டு வந்துட்டு நான் வாங்கிட்டேன்னு வாங்க. அதில் வால்யூம் இருக்குங்க, அது கேட்டு வாங்குங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு லேட்டஸ்ட் எடிஷன் வாங்க பாருங்கள். அப்போ தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்பர் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கணியன் புக்கு தான். மேக்ஸை பொறுத்தவரை கணியன் புக்கு தான். மற்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு தான். சரிங்களா? பட் மேக்ஸை பொறுத்தவரை கணியன் வந்து பெஸ்ட்டு. ஒரு 15 நாள் தான் இருக்குது, எக்ஸாமுக்கு 15 நாள் தான் இருக்குது அப்படின்னா கூட இந்த புக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வேறு எதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னென்னு தெரிலங்க, வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர மாட்டேங்குது. அதனால் ஒன்றும் இல்லைங்க, நடக்கிறது தான் நடக்கும். நம்ம வேலையை பார்க்குறோமா, படிக்கிறோமா, வேலை வாங்குறோமா, போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு வேலைக்காகாது. யூடியூப்லாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்சுங்க.